பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை பணியாளர்களின் ஈடுபடுத்தாமல் மாற்றியமைக்க வேண்டும். கடை நிர்வாக செலவுகளை அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாதுகாப்பான பணி சூழலை உருவாக்கி தர வேண்டும். வார விடுமுறை வழங்க வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலசங்கம் சார்பில் புதுக்கோட்டை சிப்காட் பகுதியில் உள்ள டாஸ்மாக் மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பு 2வது நாட்களாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பின்னர் முற்றுகையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து அங்கு குவிக்கப்பட்டுள்ள காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து அவர்கள் கோரிக்கைகளை மனுக்களாக மண்டல மேல அலுவலரிடம் கொடுத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. நீங்கள் கொடுக்கும் சம்பளம் எனக்கு மட்டுமா எங்கள் குடும்பத்துக்கான சம்பளம் நீங்கள் கொடுக்கவில்லையே உங்களிடம் உழைத்துவிட்டு சம்பளத்தை யார் கேட்பது 23 ஆண்டுகளாக கொத்தடிமை வாழ்க்கை முறை 23 ஆண்டுகளாக வாங்கி குடித்துவிட்டு ஊதியம் தர மறுப்பது நியாயம்தானா? நாங்கள் கேட்பது பிச்சை அல்ல. பணி நிரந்தரம் மறந்து விட்டீர்களே. தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலசங்கம் நேற்றைக்கு குடும்பத்தோட குடியேறுற போராட்டத்தை எடுத்தோம். அதன் தொடர்ச்சியாக எங்கள் அழைச்சி பேசவே மாட்டேங்குது நிர்வாகமும் அரசும். போராடுற சங்கம் தொடர்ந்து போராடிட்டே இருக்கு. இது 3வது போராட்டம். ஏற்கனவே சென்னையில் 2 போராட்டத்தை எடுத்திருக்கோம். இது 3வது போராட்டம். போராடுற சங்கம் முறையாக நோட்டீஸ் கொடுத்து போராட்டத்தை அறிவிக்கும் போது அதை அழைச்சி பேசுகிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்னு தெரியல. நாங்களும் இந்த நாட்டில் தான் இருக்கோம். நாங்களும் ஓட்டு போட்டிருக்கோம். எங்களுக்கான முதல்வரும் அவர் தான். எங்கள் சங்கத்தை கூப்பிட்டு பேசணுங்கிறத கேட்டுக்கிறோம். ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் ஈட்டி கொடுக்குற ஒரு பணியாளர்களை தொடர்ந்து நீங்கள் கொத்தடிமையாக ஒப்பந்த அடிப்படையிலே வச்சுருக்கீங்க. சட்டத்தின்படியாவது நீங்கள் 2 ஆண்டுகள் வேலை பார்த்தா பணி நிரந்தரங்கிறீங்க. அதையாவது செய்யுங்க. இல்லை நீங்கள் சொன்னீங்க 5 வருஷம் வேலை பார்த்தா பணி நிரந்தரம்னு சொன்னீங்க தற்காலிக பணியாளர்களுக்கு, அதை செய்யுங்க. எதுவுமே இல்லாமல் தொடர்ந்து எங்கள் மேலே சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டு வச்சுக்கிறது நியாயம் இல்லை. எங்களோட செலவினங்களை கடை செலவினங்களை எதையுமே நீங்கள் சரி பண்ணவே இல்லை. இன்றைக்கும் எங்களோட கை காசை போட்டு தான் நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பணியாளர்கள் கூட எங்களுக்கு பாதுகாப்பு. ஆனால் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிர்வாகத்தில் மட்டும் தொடர்ச்சியாக நீங்கள் 23 ஆண்டுகளாகவே தற்காலிக பணியாளர் வச்சுருக்கிறது தவறு. எங்களுக்கு பணி நிரந்தரம் வரைக்கும் ஒற்றை கோரிக்கை. இதை நீங்கள் இப்படியே கையாண்டிங்கன்னா, கூப்பிட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா எங்களோட போராட்டம் இன்னும் பணியாளர்கள் ஒருங்கிணைச்சு வலிமையாக போராடுவோம்.